மருத்துவத்தில் அன்றும் இன்றும் என்றென்றும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை ஒரு சகாப்தம். இந்தியாவில் 7 தலைமுறைகளாக தொடர்ந்து சித்த வைத்தியம் செய்து வரும் ஒரே ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை மட்டுமே. எல்லா சகோதரர்களுக்கும் என் வணக்கம். 7 தலைமுறையா 208 வருஷமா தொடர்ந்து சித்த வைத்தியம் செஞ்சுட்டு வந்த நம் சிவராஜ் தாத்தாவின் பேரன் நான். சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் மருத்துவ முகாங்கள் எல்லா இடத்துலயும் தொடர்ந்து நடைபெறும். இதுக்கு உங்க அன்பும் ஆதரவும் எங்களுக்கு எப்பவும் தேவை. எப்பயும் ஏண்டா பேர பசங்களா இந்த மாதிரி தப்பு பண்றீங்க அப்படின்னு சொல்லும் நம்ம அன்பு சிவராஜ் தாத்தாவின் ஆசிர்வாதத்துடன் அவர் கூறிய அறிவுரைகளை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை, அண்ணா பூங்கா பின்புறம், தமிழ்ச்சங்கம் ரோடு வழியாக ராஜாராம் நகர், சேலம் 7. தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9842713500 9842722500. சென்னை கிளை ஆபீஸ் தினசரி காலை 7 மணி முதல் மாலை 8 மணி வரை. புதிய எண் 10/4, வீரபத்ரன் தெரு, வள்ளுவர் கோட்டம் அருகில், VIP கேட்டின் எதிரில், நுங்கம்பாக்கம், சென்னை 34. போன் 28236780 and 28230072. ஈரோடு கிளை ஆபீஸில் தினசரி காலை 8 மணி முதல் மாலை 7 மணி வரை. சிவராஜ் சித்த வைத்தியசாலை, பெருந்துறை ரோட், செந்தில் நரம்பியல் எதிரில், கோவை மெடிக்கல் ரோடு வழியாக, காந்தி நகர், வாட்டர் டேங்க் ரோடு. போன் 22593332. ஹொசூர் தினசரி காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரை. M13 ஆவளம்பள்ளி ஹட்கோ, ஸ்டேட் பேங்க் பின்புறம், அத்வைத் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அருகில், பாகலூர் ரோட், ஹொசூர். தொடர்புக்கு 9842722500 9842713500. திருப்பத்தூர் தினசரி காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரை. 88/3 காந்தி ரோட், GH எதிரில், திருப்பத்தூர். தொடர்புக்கு 7448811500 9842722500. மலச்சிக்கலுக்கு எந்த ஒரு பக்க விளைவுமின்றி இயற்கையான தீர்வு, ராஜ்லாக்ஸ் கேப்சூல். தொடர்புக்கு 9600426500. இன்று சின்ன திரையை பார்த்து கொண்டிருக்கும் எனது அருமை தமிழ்நாட்டில் உள்ள என் மகன் போன்ற வாலிபர்களுக்கும், என் உடன் பிறந்த சகோதரர்களுக்கும், என் மகள் போன்ற தெய்வங்களுக்கும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் வணக்கத்தையும் நன்றியும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை 1875ஆம் வருடம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சித்த வைத்திய ஸ்தாபனம் இன்றைக்கி இந்த அளவுக்கு பேரும் புகழோடு விளங்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு காரணம் எனது தமிழ்நாட்டு சொந்தங்கள் எங்களுக்கு கொடுத்த மகத்தான ஒரு நம்பிக்கை தான் இதுக்கு காரணம். இந்த நேரத்தில் அவங்களுக்கு நன்றி சொல்லி, என் மரணத்தை விட கொடியது காமம். மரணத்தை விட கொடியது காமம். இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக இந்த செக்ஷுவல் பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்து சின்ன வயசு பசங்கள்லேருந்து பெரிய ஆள்வரும் ஒரு கலக்கிட்டு வருதுங்கிறதுனால தான் இவ்வளவு மூலிகை ரகசியங்கள் தெரிஞ்ச நான் ஏன் நமது தமிழ்நாட்டு சொந்தங்களை திசை திருப்பி அவங்க வாழ்க்கையை நல்முறையில் குணப்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் தான் இந்த நிகழ்ச்சியை நான் சொல்கிறேன். ஏன்னா பலகீனம், ஆண்மை குறைவு, இல்லறம்பத்துக்கு ஈடுபாடு முடியாமல், இந்த குழந்தை பாக்கியம் இல்லை, கர்ப்பணுக்கள் கம்மி அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுகள். கை பழக்கத்தில் தவறு செய்கிறோம். 13 வயசில் விந்து உற்பத்தி ஆகி 25 வயசு வரலும் சேர்த்து வச்சுக்கிற விந்து தான் அவனோட ஆயுசு பூரா செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு சேமிப்போடு இருக்கக்கூடிய விந்தை இவன் என்ன பண்ணுறான், நண்பர்கள் பேச்சை கேட்டு மனம் போன போக்கில், கால் போன போக்கில், என் நண்பன் சொன்னான், என் கேர்ள் ஃப்ரெண்டு சொன்னான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆன்ம சக்தியை முழுவதும் இழந்து 25 வயசுக்குள்ளே வீணாகி வராங்க. அப்போ படிக்கிற பையன் அவனுடைய வாழ்க்கை வீணாகுது, தொழில் செய்கிற ஆள் தொழிலில் நஷ்டம் அடைகிறான், மனைவியோடு இருக்கிறவன் சந்தோஷமான வாழ்க்கை கொடுக்க முடியாமல் அவனுடைய வாழ்க்கை வீணாகுது. இந்த மாதிரி பல பிரச்சனைகளை குடும்பம் சின்ன பண்ண ஆகிட்டு இருக்குதுங்கிறதுனால தான் 7 தலைமுறையில் வளர்ந்து வந்த நான், இவ்வளோ மூலிகை ரகசியங்களை தெரிஞ்ச நான், இதை சொல்லி திசை திருப்பி குணப்படுத்தி கொடுக்கணுங்கிற ஆதங்கத்தில் தான் இந்த நிகழ்ச்சி சொல்கிறேன்.
ஏன்னா பலகீனத்தில் ஒருத்தன் தவறு செய்யும்போது முதல்ல எப்படி பாதிக்குது அப்படின்னா, முதல்ல எடுத்தோடனே கை கால் அசரிக்க, ஞாபக சக்தி குறைச்சல், தலை மயக்கம், தன்னைத்தானே நம்பக்கூடிய அளவு சக்தி கொடுக்காது, எதில் எடுத்தாலும் ஒரு சந்தேக எண்ணங்கள். சின்ன உதாரணம், வீட்டை பூட்டிகிட்டு போவான், பூட்டினோமான்னு அவனுக்கே சந்தேகம் வந்துடும். அந்த அளவு ஞாபக சக்தி அப்படியே குறைச்சிக்கிட்டே வரும்போது இந்த கழுத்துக்கு மேல் பகுதியும் இடுப்புக்கு கீழ் குருத்தும் பார்த்திங்கன்னா வலி வரும். கழுத்துக்கு மேல் பகுதியும் இடுப்பினுடைய கீழ் குருத்தும் வலி வரும்போது பார்த்தீங்கன்னாக்க அவன் காய் பகுதி ரெண்டும் பந்து போல் இருக்கிற காய் பகுதி விந்து செலவு செய்ய செய்ய வருஷம் அதிகமாக ஒன்று கீழே தொங்கிக்கிட்டு இருக்கும், ஒன்று மேலே ஏறிக்கும். இது கீழே தொங்கும்போது இது மேலே ஏறிக்கும். மாற்றி வரும்போது விந்து அவனுக்கு பூரா நஷ்டமாகிக்கிட்டே வர ஆணுறுப்பு செயலிழக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்துடும். ஆண்குறி செயலிழக்க ஸ்டேஜில் ஏதோ ஒரு பெண் பக்கத்தில் உட்காந்து ஆண்குறியை தொட்டால் கூட அந்த ஆண் உறுப்பு ஒரு ரப்பர் துண்டை தொட்டால் ரப்பர் எப்படி வளையக்கூடிய தன்மையில் இருக்கோ அந்த ஸ்டேஜுக்கு போயிடும். அவனும் திருப்தி அடைய முடியாது, அந்த பெண்ணையும் அவனால் திருப்திப்படுத்த முடியாது, அந்த மாதிரி போயிடுது. அதனால தான் இதை அதிகபட்சமாக இதை நான் கையில் எடுத்து என்னுடைய தமிழ்நாட்டு சொந்தங்களுக்கு சொல்லி வரணும் அப்படிங்கிற ஆதங்கத்தில் தான் இந்த நிகழ்ச்சி சொல்கிறேன். அந்த மாதிரி பலகீனத்தில் பாதிக்கப்பட்டு தாய் தகப்பனாட்டு வெளியே சொல்ல முடியல அப்படிங்கும்போது எத்தனை பேர்த்தனுடைய வாழ்க்கை வீணாகி கெட்டி செவராகி போய் சின்ன பணம் ஆகிட்டு இருக்குது இல்லையா? இப்போ ஒரு பையனுக்கு திருமணம் பண்ணக்கூடிய பையனுக்கு இல்லறம்பத்துக்கு ஈடுபட முடியாமல் திருமணம் பண்ணிட்டான் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை வீணாகி போடுது. பையனை பெற்ற தாய் தகப்பனா 2 பேர்த்தினுடைய வாழ்க்கையை வீணாகிடுது. அப்போ அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணும்போது அந்த பெண்ணுக்கு அவன் வாழ்க்கை கொடுக்கல அப்படின்னா அந்த பெண்ணுடைய வாழ்க்கை வீணாகுது. அந்த பெண்ணை பெற்ற தாய் தகப்பனா 2 பேர்த்தினுடைய வாழ்க்கையும் வீணாகுது. ஒரே ஒரு பையன் கண்மூடி திறக்கிற நேரத்துக்குள்ள செய்கிற தவறுனால 6 பேர்த்தினுடைய வாழ்க்கை சின்ன பணமாகுது. இந்த சூட்சமத்தை நம்ம பசங்க தெரிஞ்சுக்கிறதில்ல, நம்ம மகன் போன்ற வாலிபர்கள் தெரிஞ்சுக்கிறதில்ல. 6 பேர் சித்திரவதைப்பட்டு சின்னாபனப்பட்டு நாசப்படுத்துகிறாங்க. அதனால தான் இந்த நிகழ்ச்சியை நான் அதிகமாக கையில் எடுத்து இந்த நிகழ்ச்சி சொல்கிறேன். இன்றைக்கி தமிழ்நாட்டில் திரும்புகிற பக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா சித்த வைத்தியம் பண்ணுறேன், நான் சித்த வைத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு வராங்க. அந்த சித்த வைத்தியம் பண்ணுறவங்களுக்கு அகத்திய முனிவரும் சில விஷயங்களை சொல்லி வச்சுருக்கார். 18 சித்தர்களும் சொல்லி வச்சுருக்காங்க. ஒரு சித்த வைத்தியம் பண்ணுறவன் எப்படி சித்த வைத்தியம் பண்ணணும், எந்த முறையில் சித்த வைத்தியம் பண்ணணும், என்ன மூலிகையை வச்சு சித்த வைத்தியம் பண்ணணும், ஒரு சித்த வைத்தியனுக்கு என்னென்ன தகுதி, அவன் எந்த மாதிரி இருந்தால் அவன் சித்த வைத்தியம் பண்ணக்கூடிய தகுதி இருக்குது, நாடி பரிச்சையை எப்படி பார்க்க முடியும், எந்த மாதிரி நாடி பார்த்து கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற பலவிதமான இதை சித்த வைத்தியர்களுக்கு சொல்லி வச்சுருக்காங்க. அது பரம்பரை சித்த வைத்தியர்களுக்கு மட்டும்தான் அந்த அறிவு இருக்குதே ஒழிய மற்ற படித்து முடிச்சுட்டு வந்தவங்களுக்கு அந்த மாதிரி கான்செப்டே தெரியவே தெரியாது. என்ன காரணம்னா, ஒரு சித்த வைத்தியம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ நான் போட்டு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த நிகழ்ச்சி பூரா நீங்கள் பார்த்தீங்கல்ல, இதில் பார்த்ததில் எந்த அளவுக்கு உங்களுக்கு விவரம் புரியுது பார்த்தீங்களா? அப்போ 18 சித்தர்களும் நாடிகளும் எப்படியெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ சித்த வைத்தியத்துக்குன்னு ஒரு அனுபவ படிப்பு இருக்கணும். சித்த வைத்தியத்துக்குன்னு ஒரு அனுபவ படிப்பு இருந்தால் மட்டும்தான் அவன் சித்த வைத்தியம் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் தகுதியானவனாக இருப்பான ஒழிய, அந்த அனுபவ படிப்பு இல்லை, 25 வயசு ஆகி போச்சு படித்து முடிச்சுட்டு வந்தேன், எனக்கு 30 வயசு ஆகி போச்சு நான் படித்து முடிச்சுட்டு வந்தேன் அப்படின்னா படித்து முடிச்சுட்டு வந்தவங்க தங்கமாக படிச்சுட்டு வராங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியாது. அந்த புஸ்தகத்தில் என்ன போட்டிருக்கானோ, பருப்பு சாதம் எப்படி செய்யலான்னு போட்டிருந்தா பருப்பு சாதம் தான் செய்ய முடியும், ரசம் எப்படி வைக்க முடியும்னு போட்டிருந்தா ரசம் எப்படி தான் வைக்க முடியும்னு தான் பண்ண முடியும். அதை விட்டுட்டு பாரம்பரிய சித்த வைத்தியர்களுக்கு இந்த அனுபவ படிப்புங்கிறது அவங்களுக்கு கடுகளவு கூட வராது அப்படிங்கிறத இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறேன். யார் பார் பலகீனத்துக்கு நான் மருந்து கொடுக்குறேன், யார் பார் பலகீனத்துக்கு மருந்து கொடுக்குறேன்னா பலகீனத்துக்கு சிகிச்சை பண்ணக்கூடியவளுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது, ஒரு சித்த வைத்தியர்னால் எப்படி இருக்கணும், ஒரு சித்த வைத்தியர்னா என்ன முறையில் சிகிச்சை பண்ணணும், ஒரு சித்த வைத்தியருக்கு அனுபவ படிப்பு எந்த அளவுக்கு இருந்தால் சித்த வைத்தியம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நடந்த நிகழ்ச்சியை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கவனமாக இந்த ஒரு நிமிஷம் பாருங்கள். உங்கள் சிந்தனையை வேறு பக்கம் திசை திருப்பாமல் இந்த சொல்கிற நிகழ்ச்சியை மட்டும் கவனமாக கேட்டிங்கன்னா இதில் ஒரு படிப்பினை அமையும் அப்படிங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியை நான் சொல்கிறேன். என்ன காரணம் அப்படின்னாக்கா, 40-45 வருஷத்துக்கு முன்னாடி தகப்பனாரோட நாங்கள் 4 பேர் சென்னை முகாமில் இருக்கிறோம். சென்னை முகாம் எந்த இடத்துல அப்படின்னாக்க, சென்னையில் அண்ணா சிலை இருக்கு இல்லையா, சென்னையில் அண்ணா சிலைக்கு பக்கத்தில் அந்த ரோட்டில் மவுண்ட் ரோட்டில் நடந்து வரும்போது அந்த PORR அண்ட் சன்ஸ்ன்னு இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா கார்னர்லேயே பெட்ரோல் பங்க் இருக்கும்.
அந்த பெட்ரோல் பங்கு சந்து ஒன்று போகும். அந்த சந்துக்கு பேர் வந்து அத்திப்பட்டன் தெரு. அந்த தெருவுக்கு பேர் வந்து அத்திப்பட்டன் தெரு. அந்த அத்திப்பட்டன் தெருவில் வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா PORR அண்ட் சன்ஸ்னு இருக்கும். பக்கத்தில் ஹிந்து பில்டிங் இருக்கும். PORR அண்ட் சன்ஸ் ஹிந்து பில்டிங்னு இருக்கும். அந்த கட்டடத்தில் என்னுடைய தகப்பனார் வந்து வைத்தியம் பார்த்துட்ருக்கார். ஒரு நாள் என் தகப்பனார் வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. நாங்கள் வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ திடீர்னு சாயந்தரம் ஒரு 3 மணி 4 மணி இருக்கும். என் தகப்பனார் வந்து தம்பி இங்கே வா வா அப்படின்னு கூப்பிட்றாரு. தம்பி இங்கே வா வான்னு கூப்பிட்றாரு. நாங்கள் எந்திரிச்சு போய் என்னங்க என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறோம். இல்லை இப்போ இந்த வாசப்படிக்கு பக்கத்தில் வாசப்படி பக்கத்துலேருந்து யாரோ ஒரு ஆள் ஏறி வராரு இல்லையா, அந்த ஆளை வந்து உள்ளுக்கு அனுப்ப வேண்டாம், திருப்பி அனுப்பிச்சிருங்க அப்படிங்கிறாரு. வாசப்படிக்கு பக்கத்தில் ஏறி வரால ஆஃபீஸ் உள்ளே அனுப்பாமல் என்னை பார்க்க அனுப்பாமல் திருப்பி அனுப்பிச்சிருங்க அப்படிங்கிறாரு. நாங்கள் உடனே வெளியே போய் அந்த தம்பியை நிறுத்தி, தம்பி நீ எங்கே இருந்துப்பா வர அப்படின்னு சொல்லி கேட்டோம். நான் செங்கல்பட்டுலேருந்து வரேன் அப்படின்னு சொல்லணும். அந்த பையன் இல்லை பெரியவர் வந்து உன்னை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, நீ போயிட்டு வரதான், இப்போ பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே என்ன காரணத்தினால சொல்கிறீங்க அப்படின்னாரு. என்ன காரணம்னு தெரியலப்பா, நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே முதல் நாள் மொத்தம் 7 நாள் கேம்ப்பு நாங்கள் தங்கியிருக்கோம். அதில் முதல் நாள் நடந்த நிகழ்ச்சி இது. சரி அந்த பையனை அனுப்பிச்சிட்டாங்க. சரினோடனே எங்கள் தகப்பனார்கிட்ட போய் நாங்கள் கேட்கலான்னு போனால் அவர்கிட்ட வந்து இது எப்படிங்க ஆள் வரது எதாவது ஃபோன் பண்ணானா இல்லை வரது உங்களுக்கு எதாவது தெரியுமா, எப்படி அவன் வரதை வந்து நீங்கள் எங்களை கூப்பிட்டு சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஒரு நாள் சமயம் இருக்கும்போது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார். சரி அப்படின்ட்டு நாங்களும் விட்டுட்டோம். 7வது நாள் முகாம் முடிய போகுது. முடிஞ்சு நாங்கள் சேலம் புறப்பட போகிறோம். அந்த 7வது நாள் மாலை அதே மாதிரி அந்த பையன் வரான். நாங்கள் வெளியே நின்றுட்டுருக்கிறவங்க அந்த பையனை தடுத்து நிறுத்தி அந்த பில்டிங்கில் மாடியில் கூட்டிகிட்டு போய் நாங்கள் 4 பேர் என்ன பண்ணோம், தம்பி நீ எந்த ஊர்லேருந்து வர, என்ன தவறு செஞ்சுருக்க, என்ன மாதிரி தவறு செஞ்சுருக்க, ஏன் உன்னை வைத்தியரை பார்க்க மாட்டேன்னு சொல்லி சொன்னார், நீ வைத்தியருக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைங்க நான் ஃபோன் பண்ணவில்லை, எதுவும் பண்ணல, பக்கத்தில் நான் ஒரு கிராமத்துலேருந்து வரேன், எனக்கு இந்த மாதிரி உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு, என்ன மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கு, என்ன தவறை செஞ்சதுனால பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த தவறை இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அந்த தவறை என்னால் நிறுத்த முடியல அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். அந்த தவறை கேட்கும்போது உண்மையாலுமே காதெல்லாம் அப்படி கூசக்கூடிய அளவுக்கு, அந்த தவறை கேட்கும்போது காதெல்லாம் கூசக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. என்ன காரணம் அப்படின்னா, தவறு அப்படிங்கிறது இந்த மாதிரியெல்லாம் ஒரு தவறு, செக்ஸுக்காக இப்படி ஒரு வாழ்க்கை வீணாகுமா அப்படின்னு கேட்கும்போது மனசுக்கு சங்கடம் வேதனை ஆகிப்போச்சு. உடனே அந்த பையனை நாங்கள் சொல்லி, உனக்கு வைத்தியம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாருப்பா, நீ திரும்ப போய் நீ யார்கிட்ட வேணாலும் வைத்தியம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி கீழே கூட்டிகிட்டு வந்து அந்த பையனை வெளியே அனுப்பிச்சிட்டோம். அன்னைக்கு மாலை முகாம் முடித்து புறப்படுற நேரத்தில் என் தகப்பனார்கிட்ட நாங்கள் 4 பேரும், இந்த பையன் இன்றைக்கி மீண்டும் சிகிச்சைக்காக வந்த பையனை வந்து நாங்கள் வேண்டாம், பார்க்க மாட்டார் பெரியவர் அப்படின்னு சொல்லி திரும்ப அனுப்பிச்சிட்டோம். நீங்கள் ஏன் அன்றைக்கி இந்த மாதிரி நிகழ்ச்சி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என் தகப்பனார் அந்த பையன்கிட்ட நாங்கள் 4 பேரும் மேலே கேட்டுக்கிட்டு இருந்ததை, அந்த பையன் எங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்த விஷயத்த நேரில் கேட்டுக்கிட்டு இருந்த மாதிரி, அவர் அந்த பையன் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கான், என்ன மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கான், எதனால் பாதிக்கப்பட்டிருக்கான், அவன் உடம்புல அந்த விஷத்தன்மை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் நான் அவனை பார்க்க மாட்டேன்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். எங்கள் 4 பேருக்குமே என் தகப்பனார் அந்த பையனை பார்க்காம, அந்த பையன்கிட்ட விஷயத்தை கேட்காம, அந்த பையன் சொன்ன நிகழ்ச்சி மாதிரியே சொன்னாரே அப்படின்னு நாங்கள் 4 பேரும் சாஷ்டாங்கமாக அவர் காலில் விழுந்து கும்பிட்டோம். சாஷ்டாங்கமாக அவர் பாதத்தினுடைய காலில் விழுந்து நாங்கள் கும்பிட்டோம். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு வியாதிஸ்தரை பார்க்காம அவன் எப்படி இருக்கிறான், என்ன மாதிரி இருக்கிறான், எந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கான், அவனை குணப்படுத்த முடியுமா குணப்படுத்த முடியாதா அப்படிங்கிறத அவன் அந்த ரூமுக்குள்ளே வரும்போது, அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சென்னை மாகாணத்தில் ஹிந்து பில்டிங் பக்கத்தில் பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் கிடையாது. உயரமான கட்டிடங்கள் எதுவுமே கிடையாது. அது பீச்சுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த கடல் காற்று பார்த்திங்கனாக்கா, அந்த கடல் காற்று 4 மணிக்கு மேலே கடல் காற்று அந்த PORR சந்துக்குள்ளே அற்புதமாக வந்துக்கிட்டு இருக்கும்.
அப்படியே வெளியே நின்றுக்கிட்டால் தள்ளும். அந்த அளவுக்கு அந்த கடல் காற்று வந்துட்டு இருக்கு. ஏன்னா அப்போல்லாம் பெரிய பெரிய பில்டிங் கிடையாது. அப்போ அந்த கடல் காற்று 4 மணிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பையன் வரும்போது அந்த பையன் உடம்புல அந்த காற்று பட்டு, அந்த காற்று பட்டதனுடைய சுவாசத்தை வச்சு தான் அந்த பையன் என்ன மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கான், எப்படி பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படிங்கிற விவரத்தை எங்கள் தகப்பனார் எங்களுக்கு சொன்னார். அப்போ நாங்கள் கேட்டோம், காற்று பட்டே எப்படி இந்த விஷயத்தை சொல்ல முடியும் அப்படின்னா, ஒரு வீட்டுக்குள்ளே சாமி ரூமில் பூஜை பண்ணுறோம். பூஜை பண்ணும்போது மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து சாமிக்கு போட்டுறோம். சாமிக்கு போட்டு கும்பிட்டு வந்தோம்னா அந்த மல்லிகைப்பூ வாடை வந்து பார்த்திங்கன்னா வீடு பூரா அந்த மல்லிகைப்பூ வாடை வீசும் இல்லையா? அந்த மாதிரி இந்த பையன் வரும்போது அந்த காற்று பட்டு வரும்போது அந்த சுவாசத்தை வச்சு தான் சொன்னேன். அப்படிங்கும்போது ஒரு ஆளை பார்த்து, நாடி துடிப்பை பார்த்து, அவன் சொல்கிறத விஷயத்தை கேட்டு என்ன மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கான்னு தெரிஞ்சு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு ஆள் மேலே காற்று பட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு திறமை இவர்கிட்ட இருந்திருக்கு. அப்படின்னா இந்த பாரம்பரியத்தில் இருந்த சித்த வைத்தியர் இவர் எவ்வளவு தகுதியும் எவ்வளவு அனுபவ படிப்பும் எந்த மாதிரி திறமை இருந்தால் ஒரு ஆளை பார்க்காமையே சொல்லியிருக்காரு அப்படிங்கிற இதை எங்களுக்கு பெருமை. இந்த அளவுக்கு பெருமை இல்லை, அந்த அளவு இந்த சித்த வைத்தியத்துக்கு மேலே எங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டது. இது வந்து 45 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சென்னை மாகாணத்தில் பீச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் நான், என்னுடைய பேர பசங்க 2 பேர் 3 பேரும் சேர்ந்து அதுக்கு போயிருக்கோம். அப்போ அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா கீழே பூரா ஒரு பெரிய ஹாலாக இருக்கும். அந்த பெரிய ஹாலில் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா வந்துட்டு போயிட்டுருக்கிறவங்கெல்லாம் போயிட்டுருப்பாங்க. அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் கடை இருக்கும். அந்த ஹாலில் அந்த ஜூஸ் கடை பக்கத்தில் 2-3 சேர் போட்டிருக்கோம். நான் அந்த சேரில் உட்காந்துக்கிட்டு பேர பசங்களால் போய் நீங்கள் மேலே சுற்றி பார்த்துட்டு வாங்க, நான் அது வரலாம் தாத்தா இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறேன். அவங்க சுற்றி பார்க்குறதுக்காக மேலே போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ளே மாடியிலிருந்து தாத்தா தாத்தா அப்படிங்கிற சத்தம் கேட்குது. என்ன சத்தம் கேட்குதுன்னு திரும்பி பார்க்கும்போது அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா அந்த படிக்கட்டுக்கு பக்கத்தில் சினிமா தியேட்டர் இருக்கும் போல் இருக்குது. நான் இன்னும் போய் பார்த்ததில்ல. சினிமா தியேட்டர் இருக்கும் போது அங்கே நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அதில் இருந்து ஒரு 4-5 மகன் போன்ற வாலிபர்கள் ஏதோ கேட்குறாங்க, அப்படி செய்கை பண்ணி நான் கீழே இறங்கி வாங்கன்னு சொன்னேன். அப்போ இந்த 4-5 பசங்க இருந்தவங்க கீழே இறங்கி வரும்போது ஒரு 15 பேர்த்துக்கு மேலே இருக்கும். கீழே இறங்கி எல்லாம் வந்தாங்க. தாத்தா, உங்களுடைய நிகழ்ச்சியை வந்து நாங்கள் அதிகபட்சமாக பார்த்துக்கிட்டுருக்குறோம். உங்கள் நிகழ்ச்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கோம், மகிழ்ச்சிப்பட்டிருக்கோம். ஆனால் அதே சமயத்தில் உங்கள் மேலே கோபமும் எங்களுக்கு நிறையா வந்திருக்குது. இந்த நிகழ்ச்சியை சொல்கிறதுனால உங்கள் மேலே கோபமும் எங்களுக்கு நிறையா வந்திருக்கு. இருந்தாலும் ஒரு நாள் சின்ன திரையில் உங்கள் தகப்பனார் வந்து ஒரு வியாதிஸ்தரை பார்க்காம, அந்த ஆளை சந்திக்காமல், வியாதியை பற்றி கேட்காம அந்த பையனை பார்க்க முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சாரு அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி நீங்கள் சின்ன திரையில் சொல்லியிருந்தீங்க. அந்த நிகழ்ச்சி கேட்டோம். அப்படின்னா இங்கே நாங்கள் வந்து 10-15 பேர் என் நண்பர்கள் இருக்கோம். சினிமா பார்க்குறதுக்காக நாங்கள் வந்திருந்தோம். இந்த சினிமா பார்க்குறதுக்கு வந்ததில் எங்கள் நண்பர்கள் நாங்கள் ஒரு 15 பேர் கிட்டத்தட்ட இருக்கோம். இந்த 15 பேர்த்தில் யார் பலகீனத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, யார் பலகீனத்தில் பாதிக்கப்படல, யார் திருமணத்துக்கு தகுதி இருக்காங்க அப்படிங்கிறது உங்களால் சொல்ல முடியுமா தாத்தா அப்படின்னா. நான் சொன்னேன், தம்பி இது வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம். என்னுடைய ஆஃபீஸுக்கு வந்தீங்கன்னா நீ எத்தனை பேர் வந்தாலும் உங்களுக்கு பார்த்து நான் சொல்கிறேன் தம்பி அப்படின்னு. அதுக்கு அந்த பசங்க முடியவே முடியாது தாத்தா, இந்த இடத்துல இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா பார்த்த உடனே சொல்கிறேன்னு சொல்லி சின்ன திரையில் சொல்லியிருந்தீங்க, அதனால் இப்போ இது சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே, கண்ணே இது வந்து பெரிய ஒரு முக்கியமான விஷயம் கிடையாது, இப்போவே நான் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த நிகழ்ச்சி 15 பேர்த்தோடு நான் நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் போயிட்டு இருக்கிறவங்க ஒரு 25-50 பேர் 100 பேருக்கு மேலே கூட்டம் அவங்கள சேர்ந்து எல்லாம் சுற்றி நின்றுக்கிட்டாங்க. சுற்றி நின்றுக்கிட்டவங்க சேலம் சிவராஜ் தாத்தா தான் அப்படிங்கிறத நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு வணக்கம் போட்டு கும்பிட்றவங்க, ஐயா தாத்தா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறவங்களாம் கேட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இப்போ இந்த 15 பேர்த்தையும் அந்த இடத்துல நிற்க வச்சுருந்து நான் என்ன சொன்னேன்,
ஒரு நிமிஷம் இருங்க தம்பி, நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையாக நான் பார்த்துக்கிட்டே வந்தேன். ஒரு 3வது பையனை பார்த்து, தம்பி நீங்கள் வாப்பா அப்படின்னேன். அந்த பையனை வந்து என் பக்கத்தில் நின்றுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நிற்க வச்சுட்டேன். அடுத்தது பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இடையில ஒரு பையன் இருந்தான். அந்த பையனையும் தம்பி நீ வாப்பாங்க அப்படின்னு கூப்பிட்டு அந்த பையனையும் என் பக்கத்தில் நிற்க வச்சுட்டேன். கடைசியாக ஒரு பையன் நின்றுட்டு இருந்தான். அந்த பையன் இந்த 2 பேர்த்தை விட கொஞ்சம் திருப்திகரமாக இருந்தோன்னே அந்த பையனையும் கூப்பிட்டு என் பக்கத்தில் நிற்க வச்சுட்டேன். அப்போ 3 பேர் என் பக்கத்தில் வந்து நின்றுட்டுருக்காங்க. உடனே அந்த மீதி இருந்த பசங்க கேட்குறாங்க, தாத்தா எதுக்காக அந்த 3 பேர்த்தை கூப்பிட்டு நிற்க வச்சிங்க, எங்களையே இங்கேயே நிற்க வச்சுருக்கீங்க என்ன அப்படின்னு. இல்லை தம்பி அமைதியாக இரு, நான் விளக்கம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், இந்த 3 மகன் போன்ற வாலிபர்களும் நாளைக்கு காலையில் திருமண நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா திருமண நிகழ்ச்சியில் மணவரையில் உட்காரக்கூடிய அளவுக்கு இந்த நேரத்தில் தகுதியான உடம்பை வச்சுக்கிட்டு போதுமான அளவு விந்து கட்டுப்பாடோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு சொன்னேன். அப்போ சொன்ன உடனே அந்த மீதி பசங்க அத்தனை பேரும் அப்படியே அவ்வளோ பேர், கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே இருக்கும், என்னுடைய காலை வந்து தொட்டு கும்பிட்டாங்க. காலை வந்து தொட்டு கும்பிட்டு, தாத்தா சித்த வைத்தியர்னால் நீங்கள் தான் தாத்தா சித்த வைத்தியர், சித்த வைத்தியர்னா நீங்கள் தான் சித்த வைத்தியர் அப்படின்னு சொல்லி அவங்க பாராட்டக்கூடிய அளவுக்கு அந்த நேரத்தில் அந்த நிகழ்ச்சி நடந்தது. என்ன காரணம் அப்படின்னா, அவள் ஒவ்வொரு பசங்களை பார்த்துக்கிட்டு வரும்போதும் யார் திருமணத்துக்கு தகுதி இருக்கிறாங்க, யார் திருமணத்துக்கு தகுதி இல்லை, யார் உடம்பு நல்ல முறையில் இருக்குது, திருமணம் பண்ணக்கூடிய நிகழ்ச்சியில் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து நான் சொன்னதை அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, மீதி இருந்தவங்க அத்தனை பேரும், தாத்தா நாங்கள் எல்லாமே பெரிய பெரிய போலீஸ் அதிகாரி பசங்க, வக்கீல் பசங்க, இன்ஜினியரிங் பசங்க, நீதி பசங்க, நாங்கள் எல்லாருமே, ஆனால் எல்லாம் ஒரு இடத்துல படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் அவ்வளோ பேர் உயிர் நண்பர்கள் தான் நாங்கள். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எங்களோட எந்த நேரம் வெளியே போனாலும் நாங்கள் எல்லாம் தான் போவோம். ஆனால் எந்த இடத்துல போனாலும் ட்ரிங்க்ஸு சாப்பிட்றதோ ஏதோ தவறு நடந்தாலும் நாங்கள் மட்டும்தான் தவறு செய்வோமே ஒழிய இவங்க 3 பேர் மட்டும் எந்த விதமான தப்பும் செய்ய மாட்டாங்க. ஆனால் சாதாரணமாக கூல்ட்ரிங்க்ஸ் தான் குடிப்பாங்களே ஒழிய எங்கள் கூடயே சுற்றுவாங்க, எங்கள் கூடயே வருவாங்க, எங்கள் கூடயே போவாங்க, எங்கள் கூடயே தங்குவாங்க. ஆனால் தவறு அப்படிங்கிறது இவங்க 3 பேர் செய்ய மாட்டாங்க. தாத்தா நீங்கள் சொல்கிறத வந்து இப்போ நான் ஏற்றுக்கிறேன், சித்த வைத்தியர்னால் நீங்கள் தான் தாத்தா சித்த வைத்தியர் அப்படின்னு சொல்லி அவங்க பாராட்டி என்னை வெளியே அனுப்பக்கூடிய அளவுக்கு இருந்தது அந்த நிகழ்ச்சி. அந்த மாதிரி ஒரு சித்த வைத்தியத்தில் ஒரு ஆளை பார்க்கும்போது அவன் எப்படி இருக்கிறான், என்ன மாதிரி இருக்கிறான், திருமணத்துக்கு தகுதி இருக்கானா, திருமணத்துக்கு தகுதி இல்லையா, இல்லறம்பத்துக்கு ஈடுபட முடியுமா, இல்லறம்பத்துக்கு ஈடுபட முடியாதா அப்படிங்கிறத இந்த சேலம் சிவராஜ் தாத்தா தவிர தமிழ்நாட்டில் வேறு எந்த சித்த வைத்தியரும் சொல்ல முடியாது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் பெருமையாக சொல்லிக்கிறேன். அதனால தான் என்னோடய சின்ன திரையில் பார்த்தீங்கன்னா ஒரு பேர பையனை சண்டை போட்டு பேசுகிறேன், திட்டி பேசுகிறேன், கெஞ்சி பேசி பார்க்குறேன், காலில் விழுந்து கெஞ்சாத குறையாக பேசி பார்க்குறேன், அழுது கூட பேசி பார்க்குறேன். இந்த மாதிரி திட்டி அழுது கெஞ்சி பேசி பார்க்குறத தமிழ்நாட்டில் இன்றைக்கி சின்னத்திரையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அத்தனை சித்த வைத்தியரில் யாராவது ஒரே ஒரு சித்த வைத்தியர் என் தமிழ்நாட்டு மகன் போன்ற வாலிபரில் திட்டி பேச முடியுமா? யோசனை பண்ணி பாருங்கள். கேட்குறேன் தாத்தா, கேட்குறேன், சொல்லி பாருங்கள். தமிழ்நாட்டில் இன்றைக்கி சின்னத்திரையில் வந்துட்டு இருக்கிற எந்த சித்த வைத்தியராவது ஒரே ஒரு ஆள் ஏதாவது என் மகன் போன்ற வாலிபரில் திட்டி பேசினா அந்த வைத்தியர் வந்து இருக்கிற இடம் தெரியாமல் பண்ணிவிடுவாங்க. ஆனால் இந்த சித்த வைத்தியர் தாத்தா சேலம் சிவராஜ் தாத்தா நான் பேசுகிறேன் அப்படின்னா எதுக்காக பேசுகிறேன் அப்படின்னா, இந்த சித்த வைத்தியத்தில் வந்து இப்போ துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இடத்துல அந்த குண்டு போய் தாக்குது அப்படின்னா அவனுடைய குறி தப்பாமல் இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல போய் தாக்குது. அந்த மாதிரி இவ்வளோ சண்டை போட்டு பேசுகிறேன், உரிமை எடுத்து பேசுகிறேன், கெஞ்சி பேசுகிறேன், திட்டி பேசுகிறேன் அப்படின்னா அவங்ககிட்ட உரிமை எடுத்து நான் பேசுகிறதுனால மட்டுமல்ல, அவங்களுக்கு சிகிச்சையில் வெற்றி பெற செய்து அவங்கள சந்தோஷப்படுத்தி கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பெற்று 100 ஆண்டு நல்லா இருக்கிற அளவுக்கு செஞ்சு கொடுக்கறதுனால தான் என்னால் பேச முடியுது ஒழிய இல்லைன்னா பேச முடியாது. ஏன்னா அந்தளவு மூலிகை ரகசியங்கள் என்கிட்ட இருக்குது. அதனால தான் தமிழ்நாட்டில் என்ன தவிர வேறு எந்த சித்த வைத்தியரும் பேசக்கூடிய தகுதி தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது. இந்த அளவுக்கு மூலிகை ரகசியம் தெரிஞ்ச சித்த வைத்தியர்கள் யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு என்னுடைய தமிழ்நாட்டு சொந்தங்கள் மகன் போன்ற வாலிபர் மேலே தாத்தா உயிரை வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் என்னுடைய உயிர் இந்த 75 வயசில் தாத்தா அவங்க மேலே நான் உயிரை வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் அவங்க கடுமையாக சண்டை போட்டு அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக இருந்து இந்த நிகழ்ச்சியை நான் வந்து சொல்கிறேன். என்னை தவிர தமிழ்நாட்டில் யாரும் சொல்ல முடியாது. சொன்னாலும் என் மகன் போன்ற வாலிபர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. தெரியுமா உனக்கு?
என் தமிழ்நாட்டில் இருக்கிற மகன் போன்ற வாலிபர்கள் ஒரே ஒரு மகன் கூட ஏற்றுக்க மாட்டான். இந்த தாத்தா சொல்கிறது தான் கேட்பான வழியை வேறு யார் சொல்கிறது நிச்சயமாக கேட்க மாட்டான். அதனால் இன்னையிலேருந்து இந்த நிகழ்ச்சி பார்த்ததுலேருந்து இந்த நேரத்துலேருந்து இப்போ இருந்து நீங்கள் திருந்தி எந்த சித்த வைத்தியர் விளம்பரங்கள் வந்தாலும் சரி உதாசீனப்படுத்துங்க. மீண்டும் நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் வேறு ஒரு கருத்தோட வேறு ஒரு இதோட உங்களுக்கு எல்லா விவரத்தையும் சொல்கிறேன் அப்படிங்கிறத இதன் மூலம் தெரிவிச்சுட்டு மீண்டும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். டாக்டர் அவர்கள் கீழ்கண்ட இடங்களுக்கு மருத்துவ முகாம் வருகிறார். திருச்சி 1ஆம் தேதி மற்றும் 9ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் அபிராமி, சென்ட்ரல் பஸ் நிலையம், அண்ணா சிலை அருகில். திருப்பூர் 1ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை SAP ரெசிடென்சி, 111 முனிசிபல் ஆபீஸ் ரோட். தஞ்சை 2ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் காசி இன், தெற்கு ராம்பர்ட், பழைய பஸ் நிலையம், தஞ்சை. கும்பகோணம் 2ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் திருமால், ஜான் செல்வராஜ் நகர், புதிய பஸ் நிலையம் அருகில். நாகர்கோவில் 2ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் கங்கா பேலஸ், KP ரோட், செட்டிக்குளம் ஜங்ஷன். நெல்லை 3ஆம் தேதி மற்றும் 23ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை பரணி லாட்ஜ், பழைய பஸ் நிலையம் அருகில், மதுரை ரோட். விழுப்புரம் 3ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் ஆதித்யா, புதிய பஸ் நிலையம் எதிரில், தேர் விநாயகர் கோவில், KK நகர். திருவள்ளூர் 3ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை RM கெஸ்ட் ஹவுஸ், பழைய கலெக்டரேட் ரோட், காக்கலூர். மதுரை 4ஆம் தேதி மற்றும் 22ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை காலேஜ் ஹவுஸ், டவுன் ஹால் ரோட், ஜங்ஷன் எதிரில். கள்ளக்குறிச்சி 4ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை AKT லாட்ஜ், பஸ் நிலையம் அருகில். காஞ்சிபுரம் 4ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை வசந்த் வில்லா, TK நம்பி வீதி, வெங்குடி மருத்துவமனை மற்றும் பெண்கள் காலேஜ் பஸ் ஸ்டாப் அருகில். தேனி 7ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் தேனி இன்டர்நேஷனல், பழைய பஸ் நிலையம், மதுரை ரோட், தேனி. திண்டுக்கல் 8ஆம் தேதி மற்றும் 24ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் ஐஸ்வர்யா, ஸ்பென்சர் காம்பவுண்ட், பஸ் நிலையம் எதிரில். திருவண்ணாமலை 9ஆம் தேதி மற்றும் 22ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ராதா லாட்ஜ், 94 சின்னக்கடை வீதி. வேலூர் 11ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் ரங்கா லாட்ஜிங் ஹவுஸ், நம்பர் 3, தென்னைமரம் தெரு. கடலூர் 11ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் கார் லாட்ஜ், 62 லாரன்ஸ் ரோட். சிதம்பரம் மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ஜெயராம் லாட்ஜ், 24 SP கோயில் தெரு. மாயவரம் 12ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை அல் முஜமல் லாட்ஜ், பழைய பஸ் நிலையம் அருகில். நாகப்பட்டினம் 12ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை குமார் லாட்ஜ், புதிய பஸ் நிலையம். மன்னார்குடி 13ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் காவேரி லாட்ஜ், புதிய பஸ் நிலையம் எதிரில். புதுக்கோட்டை 13ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் ராயல் பார்க், புதிய பஸ் நிலையம் எதிரில். திருப்பூர் 14ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை SAP ரெசிடென்சி, 111 முனிசிபல் ஆபீஸ் ரோட். மலச்சிக்கலுக்கு எந்த ஒரு பக்க விளைவுமின்றி இயற்கையான தீர்வு, ராஜ்லாக்ஸ் கேப்சூல். தொடர்புக்கு 9600426500.